ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் பேஸ்கெட் போட்டுட்டு எனக்கு இது போல் வந்து பேலன்ஸ் ஒயர் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு பூஜா பேஸ்கெட் மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அது போல் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 அடி டோட்டலாக வந்து 12 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர்லேயே ஒயிட் கலர் வந்து நம்ம ஹைட்டில் பின்னும்பொழுது எடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஒயரு 4 அடியில் இப்போ கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து 4 அடியில் 12 ஒயர் கட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்கெட் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேஸ் வந்து நம்ம நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம் இல்லைங்களா, அது போல் தான். ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, அதை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 1.25, அதாவது இந்த சைட்லேருந்து வரப்போ 3ல் முடியணும், இந்த சைட்லேருந்து வரும்பொழுது 9ல் முடிகிறது போல் 1.25 எடுத்து அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பேஸ் போடலாம். இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 12 ஒயர் இல்லைங்களா, இப்போ ஃபஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது ஒயரு அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஒயர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து 10 ஒயர் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண ஒயர் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சைடில் வந்து நம்ம 1.25 அடி அளந்தோம் இல்லைங்களா, அதே அளவை வச்சு பேஸ் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். பேஸில் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ சைடு ஒயரை அளந்துக்கலாம். பேஸும் வந்து நம்ம 12 லைன் போட போகிறோம். 12க்கு 12 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போடணும். இதை அளந்துக்கோங்க, அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இது போல் முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நடு லைன் இல்லைங்களா. இப்போ இது நடு லைனு. ஒரு சைடு வந்து 6 லைன் வரணும், இன்னொரு சைடு வந்து 5 லைன் வரணும். பேஸில் நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நடு லைனாக இது போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் வந்து 6 லைன் வந்து பின்னணும். அதே போல் திருப்பி வச்சு இந்த சைடு வந்து 5 லைன் பின்னணும். அப்போ தான் நமக்கு வந்து டோட்டலாக வந்து 12 லைன் கிடைக்கும். சரியா? இப்போ இதே போல் நம்ம வந்து பின்னிட்டு ஒரு லைன் பின்னிட்டு இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதை வந்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டேன். இப்போ இது சைடில் ஆல்ரெடி நம்ம அளந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரே அளவாக வச்சு செகண்ட் லைனு இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நடு லைனுக்கு இந்த சைடு ஒரு லைன் போட்டோம். இன்னும் இந்த பக்கம் 5 லைனும் பின்னிட்டதுக்கப்புறம் இந்த சைடு 5 லைன் போடணும். டோட்டலாக 12 லைன் நமக்கு பேஸ் வரணும். சரிங்களா? நான் இப்போ வந்து பின்னிட்டு காட்டுறேன். பேஸ் ஃபுல்லாக 12 லைனு. இப்போ பாருங்கள், பேஸ் வந்து நான் போட்டுட்டேன். நம்ம முடிச்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த நாட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா. அதுக்கு இந்த சைடு வந்து 1 2 3 4 5 6, அதே போல் 1 2 3 4 5 இதோட சேர்த்தா நமக்கு 12 லைனு வந்துடும். இப்போ பேஸ் வந்து 12 லைன் போட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைட்டு தான் பின்னணும். இப்போ பேஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு
இப்போது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன் நான். சரியா, இப்போ எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 நாட்டு விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 சைடுமே நமக்கு 12 லைன் தான் வரும். ஸோ எந்த இடம் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மடிச்சுக்கோங்க. சரியா, இப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம். ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு, அதாவது இருக்கிற எல்லா ஒயர்லையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு சுற்று வந்து நான் பின்னியிருக்கேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம். கொஞ்சமாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைனில், நம்ம சேனல்லே நிறைய வீடியோவில் ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு சொல்லியிருக்கேன். பின்னிட்டு வந்த லைனில் சொருக்கி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி தான். சில பேர் வந்து ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் கேட்டிருக்கீங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டிங்க அப்படின்னா தான் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ஏணிப்படி முடிச்சு போடுங்க. இப்போ இந்த நாட்டை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் தான் ஏணிப்படி முடிச்சு போடணும். ஒயரை லூஸ் பண்ணி இப்படி தூக்கி விட்டுருங்க. இந்த சைடு தூக்கி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயரை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இந்த கேப்பில், சரியா, இந்த கேப்பில் இப்படி கொடுத்து இந்த லூஸ் பண்ண ஒயரை இப்படி விட்டுருங்க. சரியா, ஃபஸ்ட்டு இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணோம். இந்த சைடு அப்படியே லூஸ் பண்ணி தூக்கி விட்டோம். ரன்னிங் ஒயரை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்தோம். கொண்டு வந்து இந்த கேப்பில் இந்த தூக்கி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் கொடுத்துட்டு இங்கே இருக்கும் இல்லையா ஒயரு, அதை உள்ளுக்குள்ளே கொடுத்து மேலே இழுத்து விட்டுட்டு சைட்லைன் இழுத்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைனும் ஸ்டார்ட் பண்ண லைனும் ஒரே லைன் ஆகிடும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்து இப்படி பேக் சைடில் இருக்கும். அதை இப்படி கொண்டு வாங்க ஃப்ரண்ட்டுக்கு. இப்போது 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துலையும் ஏணிப்படி முடிச்சு போடணும். சரியா, அடுத்து 3 லைன் வந்து நான் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறேன். 3 லைனும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு லைன் போட்டோம், 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு லைன். சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் பின்னிட்டேன். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4-5 முடிச்சில் வந்துட்டு நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து சொருகி விட்டுருங்க. 2-3 முடிச்சு சொருகினா கூட போதும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு சொருகி விட்டுட்டேன். சரியா, இப்போது பக்கமாக இருக்கிற 2 ஒயர் எடுத்து அப்படியே நாட்ஸ் போட்டுட்டு வர வேண்டியதுதான். ஒரு சுற்று ஃபுல்லாக அதே போல் நாட்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், சரியா. இப்போது அடுத்து இந்த 2 ஒயரும் அதே போல் 2 ஒயராக பக்கமாக இருக்கிற 2 ஒயரை எடுத்து நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஒரு சுற்று ஃபுல்லாக நான் நாட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பக்கமாக இருக்கிற 2 ஒயர் வச்சு நாட் போட்டுட்டேன். இப்போது அதே ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு நாட்லேருந்தும் 2 ஒயர் வருது இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே அப்படியே நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஒரு சுற்று சரியா. இப்போது இங்கே இந்த ஒயரில் ஒரு நாட்டு, இந்த ஒயரோட ஒரு நாட்டு, எந்த ஒயரையும் விட்டுறாமல் எல்லாத்தோடையும் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும்.
இப்போ பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். இந்த ரன்னிங் ஒயர் வந்து நான் கட் பண்ணி விடலை. ஏன்னா நம்ம இப்போ பின்ன போகிற லைனுக்கும் அடுத்த லைனுக்கு நமக்கு ரன்னிங் ஒயர் தேவை. அதனால் அப்படியே பேக் சைட்லேயே விட்டுருக்கேன். இப்போ வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு நாட் போட்டோம். அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லைங்களா? இப்போ கீழே இந்த 2 நாட் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு நேராக மேலே நடுவில் வர்றது போல் ஒரு நாட்டு போடணும். அதுவும் பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயர் வச்சு தான் போடணும். பார்க்குறத விட பின்னும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கீழே இருக்க இந்த நாட்டுக்கும் இடையில இருக்க கேப்புக்கு நேராக மேலே வந்து ஒரு நாட் இருக்குது. அது வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு போடுற நாட்டு. இதே போல் இப்போ ஒன்று போட்டுட்டிங்களாலே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு நாட்ஸ் ஒரு சுற்று ஃபுல்லாக இது போல் போட்டுட்டு வரணும். சரிங்களா? ஒரு சுற்று ஃபுல்லாக இது போல் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட் வர்றது போல் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே பேக் சைட்லேயே இருந்துச்சு இல்லைங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து இப்போ அடுத்து ஒரு சுற்று ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். ஒவ்வொரு நாட்லேயும் 2 ஒயர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாட்லேயும் இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த சைடு ஒரு ஒயரும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து இது போல் போடணும். ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ பாருங்கள், ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு நாட்ஸ் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துல நாட்டு போட்டோம்ல, இதுக்கு நேராக மேலே நாட்டு வர மாதிரி போடணும். சரிங்களா? இதோட பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒயர் வச்சு பக்கம் பக்கமாக இருக்கிற 2 ஒயர் வச்சு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதுக்கப்புறம் இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு வர்றது போல் அடுத்து மேலே ஒரு லைன் பின்னணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னிட்டு அப்புறம் இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு வர்றது போல், அதாவது இதுக்கு நேராகவே வரும், அது போல் நம்ம பின்னணும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்று ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு அடுத்து வந்து இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு வர்றது போல் நம்ம பின்னணும். நீங்கள் பார்க்குறத விட பின்னும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு, ஒரு சுற்று ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம். அதுக்கு மேலே வந்து 2 நாட்டுக்கும் இடையில இந்த 2 நாட்டுக்கும் இடையில ஒரு நாட்டு வர்றது போல் நம்ம பின்னிட்டோம். இந்த லைனுக்கும் கீழ் லைனில். இப்போ அடுத்து வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 4 லைன் நம்ம பின்னிடலாம். 4 லைன் பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு 4-5 லைன் பின்னலாம். எவ்வளோ ஒயர் வருதுன்னு கரெக்டாக தெரியல. ஸோ நம்ம பின்னிட்டு உள்ளுக்குள்ளே வந்து சொருக்கி விட்டுற வேண்டியது தான். சரிங்களா? இப்போ எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 4 லைன் இல்லை 5 லைனு, எத்தனை லைன் வருதோ அந்த அளவு பின்னிக்கலாம். சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு கண்டினியூவாக ஒரு 4 லைன் இல்லை 5 லைனு எத்தனை லைன் வருது அப்படின்னு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்துட்டு 1, இது ரன்னிங் ஒயர் வச்சு போட்டது 2, 2 ஒயர் நாட்டு பக்கம் பக்கமாக உள்ள ஒயரை வச்சு போட்டது 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன் பின்னிருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்ம பின்னலாம். நம்ம எடுத்த ஒயருக்கு இந்த அளவு பின்னுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், ஹைட்டில் வந்து 3 லைன் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கேன். பின்னிட்டு ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகிறா இருந்தாலும் சொருகலாம், இல்லை டைரெக்டாக நம்ம கிராஸ் கட் குடைக்க சொருகுவோம் இல்லைங்களா? அது போல் சொருகிறா இருந்தாலும் சொருகலாம். ஒரு சில இடத்துல ஒயர் கொஞ்சம் அதிகம் இருக்கும், ஒயர் கம்மியாகவும் சில இடத்துல இருக்கும். இப்போ இந்த ஒயரை வந்துட்டு டைரெக்டாக இந்த ஒரு நாட்டெல்லாம் விடாமல் அப்படியே இந்த இடத்துல வந்து சொருகி விட்டுருங்க. இப்படி இருக்கும் நமக்கு ஃபுல்லாக சொருகணுன்னு. ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடங்காமல் இருக்கும். நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ
இப்போ பாருங்கள் ஒயர் எல்லாமே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பூஜா பேஸ்கெட் மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தாலே இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் வந்து நம்ம எடுத்த அளவை விட கொஞ்சம் அளவு அதிகம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் டிசைன் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். 8 அடியில் 3 ஒயர் எடுத்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். பூஜா பேஸ்கெட்க்கு நம்ம இந்த ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்கெட்க்கும் நான் அந்த ஹேண்டில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.